ஹாய், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கத்திரிக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட காம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், தேங்காய் துருவனது ஒரு 1/2 கப், வெங்காயம் முழு வெங்காயம் வந்து 2 நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி 2, வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். முதல்ல இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதுலயே லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த கத்திரிக்காவை இதுல வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா சைடும் கரெக்டா வேகும். இது வந்து ஒரு 7ல இருந்து ஒரு 8 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். இதை வந்து வதக்குனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்கின் வந்து நல்லா சுருங்கிடும். இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் இத தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்டா வதங்கி இருக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல அந்த மிளகா பொடி, தனியா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகா பொடி, தனியா பொடி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஃபுல் இதில் வச்சு பண்ணோம்னா தீஞ்சிடும் பொடி எல்லாமே. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள், அப்புறம் இது பியூர் மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குனதை ஒரு ஜார்ல கொட்டிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்டா. இதுலயே வந்து தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுலயே பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல. இதை ஒரு 5 to 6 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இதுல புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். திக்கா வேணும்னாலும் இத தண்ணி வந்து திட்டமா ஆட் பண்ணி திக்காவே எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 7 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுல இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை போட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பிரிஞ்சால் கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நீங்க ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயில இந்த குழம்பு வச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.